வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னு லைவாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9:50. எப்போவுமே மார்க்கெட்டில் காலையில் ஒரு ஒரு கால் மணி நேரம் கேண்டில் நம்ம மார்க்கெட்டில் ரன் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக விட்டுருது. ஏன்னா மார்க்கெட் அப்போ தான் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இறுதியான முடிவுக்கு வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு 9:50 மார்க்கெட் நம்ம லைவாக வாட்ச் பண்ணுறோம். என்ன பண்ணணும், நம்ம இன்றைக்கி கால் ஃபோக்கஸ் பண்ணணுமா, புட்டை ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம லைவாக இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ஒன்றா பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் கரெக்டாக நேற்றுக்குள்ளே க்ளோசிங் ரேஞ்சு ஓகே நேற்றுக்குள்ளே க்ளோசிங் ரேஞ்சு இன்றைக்குள்ள லோ கரண்ட் டேவோடைய ஓப்பன், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு நேற்றுக்குள்ளே க்ளோசிங் இந்த இடத்துல வருது. நமக்கு ஒரு நிமிஷம், இது நேற்றுக்குள்ளே க்ளோசிங், என்ன இது இன்றைக்குள்ளே ஓப்பன். அப்போ இந்த ரெண்டு ஓப்பன், இதுக்கு இடையில தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒன்று க்ளோசிங்கை க்ளோஸ் பண்ணி கீழே வருதான்னு பார்ப்போம். நேற்றுக்குள்ளே க்ளோசிங் இருக்குது, லோ இருக்குது. அந்த லோவை கட் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நம்ம செல் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த 22,000 அப்படிங்கிற லெவலில் இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணாலும் பெரிய அளவில் நமக்கு ப்ராஃபிட் இருக்காது. 22,100 அப்படிங்கிறது போகிறதுக்கே கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா மார்க்கெட் நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். நம்ம எப்படி இன்றைக்கி டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேட்டா எல்லாமே நமக்கு இப்போ மேலே போனால் இது ரெசிஸ்டன்ஸ், அதாவது 22,100 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 22,100 இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ ஈவினிங் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸ் சார்ட் பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் சார்ட்டில் நமக்கு ஒரு நம்மளுடைய 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. இப்போ கால் சைடு தான் நம்ம போகணும். ஏன்னா 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு மேலே கிடச்சிருக்கிறதுனால. அதே மாதிரி நமக்கு டேட்டா மேலே கிடச்சிருக்கு. 22,100 அப்படிங்கிற லெவலில் டேட்டா கிடச்சிருக்கு மேலே. அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு டேட்டா இருக்குது. அப்போ நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும், புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், லைவாக பார்க்கலாம் வாங்க. ஒரே நிமிஷம், நம்ம இப்போ நேரம் சேஞ்ச் இன் ஓஏ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம லைவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேஞ்ச் இன் ஓஏ பார்க்குறோம். இப்போ நமக்கு சேஞ்ச் இன் ஓஏ இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கிறது கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கிறது 22,000 அப்படிங்கிற கால் மார்க்கெட் இப்போ அந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்குது நமக்கு. அப்போ 22,000 உள்ள கால் புட்டு நமக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம லைவாக பார்க்கலாம். இப்போ ஓகே, 22,000 பார்த்தோம்னா நமக்கு கால் சைடில் 91, புட் சைடில் 1 crore இருக்குது. அதாவது புட்டு கீழே இறங்குற மாதிரியும் கால் சாரி இப்போ ஆமாம், புட்டு கீழே இறங்குற மாதிரியும் கால் மேலே ஏறுற மாதிரியும் நமக்கு டைட்டாஸ் இருக்குது சேஞ்ச் இன் ஓஏல. ஆனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இல்லை 91 லட்சம் இருக்குது, அதில் ஒரு 1 crore இருக்குது, அவ்வளோதான். ஒரு 10 லட்சம் வித்தியாசம் வருது. மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம இப்போ சேஞ்ச் இன் ஓஏ பார்க்கும்போது சேஞ்ச் இன் ஓஏ நமக்கு அப்சைடில் காமிக்கி. சரி, ஓகே. இப்போ நம்ம நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஆப்ஷன் செயினில் நம்ம லைவாக வாட்ச் பண்ணணும். ஆப்ஷன் செயினில் ஐவி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது லைவாக வாட்ச் பண்ணலாம். நம்மளுடைய ஆஸ்க்கு பிட்டு அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்எஸ்சியோட ஆப்ஷன் சைட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம். என்எஸ்சியோட ஆப்ஷன் சைட்டில் நம்ம நேற்றுக்கு சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 22,000 அப்படிங்கிறது நமக்கு இப்போ லைவாக அட் த மணி. அப்போ இந்த 22,000 உள்ள எவ்வளோ குவான்டிட்டி அதில் செல் பண்ணுறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு பை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பிட் அண்ட் ஆஸ்க் குவான்டிட்டியை பார்க்க போகிறோம். இப்போ இது பிட்டு, சாரி ஆஸ்க்கு, இது பிட்டு. அதாவது இது விற்கிறவங்க, இது வாங்குறவங்க 600. அப்போ 600 குவான்டிட்டி அங்கே பை பண்ணியிருக்காங்க. ஸோ 100 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்லர்ஸோட பையர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஸோ இதுவும் நமக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு இது இருக்குது. ஏன்னா டேட்டாவும் நமக்கு
புட் ஆப்ஷன் இறங்குற மாதிரி தான் காமிக்குது. கால் ஆப்ஷன் மேலே போகிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது. புட்டு இறங்குற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இங்கே நமக்கு பார்க்கும்போது இந்த டேட்டாவும் நமக்கு வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, நமக்கு மேலே அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து ஐவி பார்க்கணும். ஐவி ரொம்ப முக்கியம். ஐவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஐவி வந்து 10 தான் இருக்குது. ஸோ 10 இருக்குது அப்படின்னா ஸ்பீட் இருக்காது. மார்க்கெட் வந்து அந்த இடத்துல சைட்வேஸாவோ இல்லைனா வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்ஸு ரொம்ப நம்ம இன்றைக்கி ஏற்கனவே எக்ஸ்பிரி டே வேறு. எக்ஸ்பிரி டேங்கிறதுனால நமக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் அந்த ப்ரீமியம்லாம் கரைகிற வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸாக போனாலும் போகலாம். ஸோ அங்கே ஐவி நமக்கு சப்போர்ட் பண்ணலை ஒன்று. சரி, புட் சைடில் ஐவி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புட் சைடில் ஐவி வந்து 16 இருக்குது. அப்போ 15க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் ஸ்பீட் இருக்கும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து நம்ம புட் சைடில் என்ட்ரி கிடைச்சா நம்ம பார்க்கணும். அது எந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா 22,100 அப்படிங்கிற இடத்துல மேலே போய் ஏதாவது ஒரு இடத்துல என்ட்ரி கிடச்சிச்சு, இல்லை 21,50 22,050 அப்படிங்கிற லெவலில் என்ட்ரி கிடச்சிச்சின்னா நம்ம வந்து புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ லைவாக நம்ம காலையில் எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது டேட்டா ஆப்ஷன் செயின் பார்த்துருக்கோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது அப் சைடில் போகிற மாதிரி தான் நமக்கு வந்து டேட்டாஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இது இருக்குன்ட்டு நீங்கள் லைவாக பார்த்துருக்கீங்க. இந்த டேட்டாஸ்லாம் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக இந்த ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. உங்களுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தடவை நம்ம வந்து இண்டெக்ஸோட சார்ட்டை ஃபைனலாக பார்த்துக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன அப்டேட். நமக்கு வந்து இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் இன் ஒய் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடில் அப்படியே வந்து 1 க்ரோ சேஞ்ச் ஆகிருக்கு 22,000. அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் வந்து 21,900 21,800 அப்படிங்கிறதான் இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கால் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து ஓஏ வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. ஓஏ சேஞ்ச் ஆனதுனால சேஞ்ச் இன் ஓஏ வந்து நமக்கு வந்து கால் சைடு தான் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு தடவை நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி ஆப்ஷன் செயினில் சொன்னதை பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் செயினில் வந்து நமக்கு வந்து அந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிட் அண்ட் ஆஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஐவி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க பட்சத்தில் நம்ம ட்ரேட் நீங்கள் வந்து புட் சைடு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். புட் சைடில் எடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து 21,900 21,800 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 22,000 பார்க்கும்போது 22,000 பார்த்தீங்க கால் சைடில் தான் அதிகமாக இருக்குது, புட் சைடில் கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டெக்ஸை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். இண்டெக்ஸோட சார்ட்டில் இருக்கும். இண்டெக்ஸ் நமக்கு வந்து 22,000 அப்படிங்கிற லெவல் கீழே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நம்ம வந்து எடுக்காத ட்ரேட் எடுக்கிறதா புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் சைட் எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இதை பார்த்துக்கோங்க, ஆப்ஷனுடைய சார்ட்டை பார்த்துக்கோங்க, ஆப்ஷனுடைய டேபிள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க லைவாக ஒரு டைம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எப்போ வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து லைவாக நீங்களே அனலைஸ் பண்ணி எடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு எல்லா டேட்டாஸ் காமிச்சிருக்கேன். ஓப்பன் சேஞ்ச் இன் ஓஏ பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் டேபிளில் போய் நம்ம வந்து ஐவி பார்த்து செக் பண்ணிக்கோங்க, பிட் அண்ட் ஆஸ்க்கு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஓகே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுங்க, இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.